இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சந்தேகம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார். இந்த சம்பவம் தேவன் கடலில் மேலே நடந்து வரும் பொழுது பேதுரு உடனே தேவனிடத்தில் கேட்டு நானும் வருகிறேன் என்று சொல்லி கடலில் நடந்த சம்பவமாக இருக்கிறது. இந்த இடத்துல பேதுரு முதலில் வாரர். அதற்கு பின்னாக பேதுரு அந்த இடத்துல சந்தேகப்பட்டு தண்ணீர மூழ்கிறதான ஒரு சந்தர்ப்பம்தான். அப்படி தண்ணீர மூழ்கும் பொழுது தேவன் அவருடைய கையை பிடித்து தூக்கி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று கேட்கிறதான ஒரு காரியம் இந்த இடத்துல இருந்திருக்கு. அதாவது பேதுரு தண்ணீர நடந்து வருகிறார். அதற்கு பிற்பாடு அவர் சூழ்நிலைகளை கண்டு பயந்து உடனே அவர் அமிழ்ந்து போறார். இந்த இடத்துல தேவன் ஏன் பயப்பட்டா என்று கேட்காமல் ஏன் சந்தேகப்பட்டா என்று கேட்கிறார். அதாவது எங்களிடத்துல ஒரு பயம் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அதை குறித்து சந்தேகப்படுவோம். பயம் இல்லை என்றால் எங்களிடத்துல சந்தேகம் வராது. தேவன் இதை செய்வாரோ மாட்டாரோ, அல்லது இது என்னவாக முடியும், எப்படி முடிய போகுதுன்னு சொல்லி எங்களிடத்துல இருக்கிறதான பயம்தான் அதை குறித்ததான கேள்விகளை எங்களுக்குள்ள எழுப்புது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்திலையும் தேவன் ஏன் பயந்தா என்று கேட்கவில்லை, ஏன் சந்தேகப்பட்டா என்று கேட்கிறார். நாங்களும் ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் சந்தேகப்பட்டு ஏதாகிலும் ஒரு கேள்வி கேட்கிறோமாக இருந்தால் எங்களுக்குள்ள அதற்குரிய பயம் இருக்குதென்று பொருள்படுகின்றது. ஆகையால நாங்கள் தேவனை முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது எங்களிடத்துல பயம் வராது. நாங்கள் பயப்படுகிறோமாக இருந்தால் அந்த இடத்துல தேவன் மீதான நம்பிக்கை எங்களிடத்துல இல்லை. ஆகையால பயப்படாமல் சந்தேகப்படாமல் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார். தேவன் எங்களை ஒருபோதும் மூழ்க விட மாட்டார். அவர் எங்களை எந்த போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful